அவர் வந்து இயக்கி நடித்த படம் தான் லவ் டுடே. ஆமா. அதுல வந்து இப்போ உள்ள அந்த இளைஞர்களுடைய அந்த இது இப்போ இந்த இப்போ நம்ம டிஜிட்டல் வேர்ல்டா மாறிட்டு செல்போன்லயே நம்ம இருக்கோம், வாட்ஸ்அப்ல இருக்கோம், ஃபேஸ்புக்ல இருக்கோம், இன்ஸ்டாகிராம், இதுல ஏற்படுற அந்த சிக்கல்கள், அதோடைய அந்த உறவுக்கு சிக்கல்கள், அதை எப்படி அதுல இருந்து கடந்து வராங்க, எல்லாத்தையும் மீறி எப்படி ஒரு அந்த காதல் வந்து இதாகுது அப்படிங்கறத இந்த கால இளைஞனுடைய நேர்மையை சோதிக்கணும்னா அவன் செல்போனை பறிமுதல் பண்ணு அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். அதை ரொம்ப நீட்டா வந்து பண்ணியிருப்பாரு. இன்னொன்னு அதே விஷயத்த அந்த கான்செப்டையே ஒரு கிளைமேக்ஸ்ல வச்சு நீ கொஞ்ச நேரம் செல்போனை 2 பேரும் பரிமாறிக்கீங்க அப்படிங்கும் போது அதுல ஏற்படுற விஷயங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு வர்ற அந்த கால்ஸ், அந்த தகவல்கள், இவங்க பண்ற சாட்டு எல்லாத்தையுமே வந்து பாக்குறது இருக்குல்ல, அது ரொம்ப எல்லாருமே ஒரு கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயமா இருந்தது. இப்ப நம்ம இந்த வெற்றிகரமாக வலம் வருகிற இயக்குனர்கள், நடிகர்கள் யாருமே வந்து அந்த பக்கத்தை வந்து யோசிக்கவே இல்லை. இந்த 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா பெரிய டைரக்டர், கமர்ஷியல் ஹிட், இப்போ சங்கர் மாதிரியான பெரிய ஆளுங்க, நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க யாருமே வந்து தொழில்நுட்பம் இப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு, இதுக்கு இந்த தலைமுறை இப்படி அடிமையாக இருக்குது, இவங்களோட சைக்காலஜி தெரிஞ்சுக்கணும்னா இந்த கேட்ஜெட்டுக்குள்ளே போனால் தெரிஞ்சுக்கலான்ற அந்த திங்கிங்கே அவங்களுக்கு வரல. இன்னொன்று சங்கர், இன்னொரு விஷயமே என்னன்னா, இவங்க எல்லாமே இந்த ஊழல் அல்லாட்டியும் அரசியல் பிரச்சனைகள் அல்லாட்டியும் குடும்பத்தில் இருக்கிற பெரிய சிக்கல்களை எடுத்தாங்களே தவிர, இன்றைய தலைமுறை ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ்ன்னு சொல்லப்படுகிற இன்றைய தலைமுறை சந்திக்கிற பிரச்சனை இருக்குல்ல, இப்ப இந்த செல்போன்லால ஏற்படுகிற விளைவுகள், அது சோசியல் மீடியாவில ஏற்படுறது இருக்குல்ல, அதை வந்து கதைக்குள்ள கிளப் பண்ணது இருக்குல்ல. சொசைட்டியை வந்து மைக்ரோ லெவல்ல மேக்ரோ லெவல்ல பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ சங்கர் எல்லாம் அப்படின்னா அந்த மேக்ரோ லெவல்லையே பார்த்து பழகிட்டாரு. அவருக்கு மைக்ரோ லெவல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த இளம் தலைமுறை மனதளவில் எப்படி மாறி இருக்காங்க, இதை சொன்னா வந்து எந்த அளவு சுவாரஸ்யமா வந்து படமாக்க முடியும் அப்படிங்கறத அவர் யோசிக்க தவறிட்டார். அதை வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் அதை இன்னொன்னு